கேப்டன் விஜயகாந்த் அண்ணனின் சபதத்தை நிறைவேற்றுகிறார். முதலமைச்சர் விஜய் என்றே தெரிகிறது. 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று முதல்வராகிய ஜெயலலிதா சட்டசபையில் பால் விலை, பஸ் கட்டண உயர்வை எதிர்த்து குரல் எழுப்பிய கேப்டன் விஜயகாந்தை கண்டு அதிர்ச்சியடைந்தார். காரணம், எல்லோரும் ஆளும் கட்சிக்கும் முதலமைச்சருக்கும் அனுசரணையாக இருந்து தங்கள் ஆதாயத்தை மட்டுமே பார்ப்பார்கள். அதனால் ஆளும் அரசை எதிர்த்து கேள்வி எழுப்ப மாட்டார்கள். அதுவும் ஜெயலலிதா முன் நின்று பேச மாட்டார்கள். அப்படி தன் முன் கூனி கும்பிடு போட்டவர்களை பார்த்தே பழக்கப்பட்ட ஜெயலலிதா முதன்முறையாக ஒரு ஆண் தன் முன் சிங்கம் போல கர்ஜித்ததைக் கண்டு நடுங்கி போனார் என்பதே உண்மை. அதற்கு அவரின் அதிர்ச்சியில் வெளிறிப்போன முகமே சாட்சி. ஆட்சி அதிகாரம் தன் கையில் இருந்த மமதையில் கேப்டன் விஜயகாந்தை பார்த்து, இனி தேமுதிகவுக்கு இறங்கு முகம் என்று சவால் விட்டு தேமுதிகவின் 13 சட்டமன்ற உறுப்பினர்களை என்று சொல்வதை விட துரோகிகளை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு கேப்டனின் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பறித்து மகிழ்ந்தார். தான் இறந்த பின்னும் அதிமுக என்ற கழகம் 100 ஆண்டுகளுக்கு மேலிருக்கும் என்று புலங்காகிதம் அடைந்தார். எந்த தேமுதிகவுக்கு இறங்கு முகம் என்று கூறி அந்த கட்சியை 10 ஆண்டுகள் சட்டமன்றத்திலும் மக்களவையில் செல்ல முடியாமல் செய்தாரோ, அதே சட்டமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் தேமுதிகவின் பிரதித்துவத்தை நுழைய செய்து தன் கணவர் கேப்டன் விஜயகாந்தியின் கனவை நிறைவேற்றியதுடன் இனி தேமுதிகவுக்கு ஏறுமுகம் என எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் தன் செயலால் பதிலடி கொடுத்துள்ளார். தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அது மட்டுமல்ல, திரையில் கேப்டன் விஜயகாந்தின் சிறுவயது விஜயகாந்தாகவும் தம்பியாகவும் பல படங்களில் நடித்ததோடு மட்டுமல்ல, கேப்டனை என் அண்ணன் என்று பல முறை, குறிப்பாக தன்னுடைய மதுரை அரசியல் மாநாட்டில் என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் என்று கூறி வந்த இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் கேப்டன் விஜயகாந்தின் மீதும் அவர் குடும்பத்தின் மீதும் அதே மரியாதையை, நன்றியை செலுத்துவாரா என்று வரும் காலத்திற்கும் அந்த இறைவனுக்குமே வெளிச்சம். எது எப்படியோ, விஜய் அவர்கள் தெரிந்து செய்கிறாரோ அல்லது கேப்டனின் சித்து விளையாட்டோ தெரியவில்லை. எந்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்களை தன் பக்கம் இழுத்து கேப்டனின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பறித்து தேமுதிகவை அழித்த ஜெயலலிதாவின் அதிமுக இன்று துண்டு துண்டாக உடைந்து 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக என்ற 50 வருட கட்சிக்கு முடிவுரை எழுதிவிட்டார்கள். அதுவும் கேப்டனின் தம்பி விஜய் தலைமையிலான அரசில் என்பது கூடுதல் சிறப்பு. இந்த நாள் உண்மையான தேமுதிக தொண்டர்களின் மகிழ்ச்சியான நாள்.